ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான சக்கரவள்ளி கிழங்கை வச்சு நம்ம ஒரு குழம்பு செய்யலாம். காரக்குழம்பு, சக்கரவள்ளி கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளி ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் போட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சம் பூண்டு அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு முள்ளங்கி மாதிரி மெல்லிசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண கிழங்கை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த எண்ணெயோடு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம புளி ஊற வச்சதை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கோங்க. புளி கரைசல் இது கூட சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் இது கூட சேர்த்துக்கோங்க. பொடியை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுடுங்க. குழம்பு நல்லா திக்காக சுண்டி வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு இப்போ குழம்பு நல்லா திக்காக நமக்கு கொதித்து ரெடி ஆகிடுச்சு. சக்கரவள்ளி கிழங்கும் நமக்கு நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான சக்கரவள்ளி கிழங்கு வத்த குழம்பு இப்போது ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்து கூட இது போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.